ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகினால் அவன் பிராணம் மாத்திரம் தப்பிவிடு என்றார். அதாவது ஏசப்பா பிசாசு கிட்ட சொல்றாரு, அதாவது யோபு நீ சோதி என்ன ஒன்றா செய், ஆனால் ஒன்று அவன் ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லி ஏசப்பா பிசாசு கட்டளையிறாரு. அதாவது பிசாசு பார்த்தீங்கன்னா யோபை சோதிக்கும்படி வரான். யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு உண்மையான பிரியமான இருக்கிற மனுஷன், அவன் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். இப்போ கர்த்தருக்கு அதாவது பொல்லாப்பு கர்த்தருக்கு ரொம்ப பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன், சன்மார்க்கனாக இருக்க கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற மனுஷன். அப்படியாப்பட்ட மனுஷன் யோபை பிசாசு எப்படின்னா கர்த்தருடைய பிரிக்கணும், எப்படின்னா கர்த்தருடைய வழி விலகி போகணும்னு சொல்லி பிசாசு திட்டம் போட்டு யோபை போய் தொட போகிறான். நான் தொட முடியல, ஏன்னா ஏசப்பா யோபை சுற்றி வெயில் அடித்தார். ஆனால் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் நேராக பிசாசு ஏசப்பட்டு கேட்குறான், இது போல் யோபை சுற்றி நீ வெயில் அடிக்கல, யோபை என் கையில் நீ ஒப்பு கொடு, நீ யோபை என் கையில் ஒப்பு கொடுத்தா யோபை நான் சோதிப்பேன், அவனை கொடுமைப்படுத்துவான், அந்த கொடுமை அவன் சோதனை தாங்க முடியாமல், என்னுடைய கொடுமையை என்னோட சோதனை அவன் தாங்க முடியாமல் அவன் தூசிப்பான், அவன் விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்லி பிசாசு ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா என்ன சொல்கிறேன், என் பிள்ளை அது போல் செய்யவே செய்யாது, என் பிள்ளை ஒருபோதும் என்னை மறுதறிய சொல்லி ஏசப்பா நம்பிக்கையோட யோபை பிசாசில் ஒப்பு கொடுறாரு. ஒன்று சொல்கிறேன், அவன் என்ன வேணா பண்ணு, அவனை சோதி, அவனை துன்பப்படுத்தி என்ன வேணா செய், ஆனால் ஒன்று அவன் ஜீவனை மட்டும் எடுக்க உனக்கு அதிகாரம் சொல்லி ஏசப்பா பிசாசு கட்டளையிறாரு. பிசாசு உடனே அந்த சன்னிதை விட்டு புறப்பட்டு போகிறான். அதுக்கப்புறம் யோபு பிசாசு பயமாக சோதிக்கிறான், ஒன்றுமே பண்ணவே முடியல. ஏன்னா ஏசப்பா ஏசப்போட கரம் யோபு மேலே இருந்தது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அநேக கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா அநேக பேர் நம்ம பிசாசு கண்டு பயப்படுறோம், பிசாசு போராட்டத்தை கண்டு பயப்படுறோம். அதாவது நம்ம பிசாசு கட்டில் இருக்கும்போது, மந்திரத்தில் கட்டில் இருக்கும்போது, பிசாசு நம்மளுக்குள்ளே இருந்து சில டைமில் ஆளுகை செய்யும்போது, வெளியே கிரியை செய்யும்போது உடனே நம்ம கண்டு பயப்படுறோம். ஐயோ இந்த பிசாசு என்னை இவ்வளோ வேதனைப்படுது, இந்த பிசாசு இவ்வளோ சோதனைப்படுது, இந்த பிசாசு என் ஜீவன் எடுத்துருமா, நான் செத்துருவானா, மடிஞ்சிருவானா சொல்லி அநேக பேர் பயந்து கொண்டு இருக்கீங்க. பயப்படாதீங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளை நீங்கள் மாற்றப்பட்டீங்களோ, பிசாசு உங்களை வெளியேருந்து அவங்க அவங்கள சில சோதனை கொடுப்பான். ஆனால் உங்கள் ஜீவன் எடுக்க அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. ஏசப்பா தெளிவாக சொல்கிறார், உங்கள் ஜீவன் ஆண்டுடைய பிள்ளைகளோட ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் ஜீவன் போகாது. அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலைமுடி கீழே விழாது. நீங்கள் ஒன்று நீங்கள் பிசாசு கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு அது பிசாசு போட்ட இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் மந்திரத்திற்கு இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாமல் கர்த்தரை துதிச்சுனே இருங்க, சோத்திரம் பண்ணியே இருங்க, பைபிள் வாசிச்சுனே இருங்க, கர்த்தரை விடாமல் நீங்கள் அவர் துதிச்சுனே இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிச்சு உங்கள் தலையை உயர்த்தார். கர்த்தர் நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் கைவிட மாட்டார். மார்க் சுவிசேஷத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்து அவன் நேராக அந்த பிள்ளையை கூப்பிட்டு சீசர்கிட்ட கொண்டு வரா. இது போல் என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சவங்களால் துரத்த முடியுமா கேட்கும்போது உடனே சீசர் துரத்துறாங்க. அந்த பிசாசு அந்த பிசாசு அந்த பிள்ளையோட போக மாட்டேது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தகப்பன் நேராக ஏசப்பாட்டை கொண்டு போயிட்டு, இது போல் என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவன் ஏசப்பா கேட்குறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றே சொல்கிறான், அந்த பிள்ளையோட தகப்பன்னு சொல்கிறான், அதாவது இந்த பிசாசு அவனை தீலியும் தள்ளிலையும் என் பிள்ளையோட ஜீவன் எடுக்க பார்க்குது ஆண்டவரே, என் பிள்ளையோட ஜீவனை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா உடனே சொல்கிறார், நீ விசுவாசம் போகணும்னு சொல்லி அவனோட சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவன் விசுவாசம் அடுத்த செகண்ட் அந்த பிள்ளைகளோட பிசாசு ஏசப்பா துரத்து அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்தாரு. இன்னொன்று ஆண்டுடைய பிள்ளைகள் மட்டும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. அதாவது பிசாசு உங்களுக்கு என்ன போராட்டம் கொண்டு வந்தாலும், என்ன சோதனை கொண்டு வந்தாலும் சரி, அவன் என்ன கொண்டு வந்து நீ கலங்காதீங்க. அவன் என்ன செஞ்சாலும் சரி, உங்களை வெளியே தான் கிரியை செய்ய முடியும், உங்கள் ஜீவனை அவன் எடுக்கவும் முடியாது. ஏன்னா உங்களோட ஜீவன் கர்த்தர் கருத்தில் இருக்குது. நீங்கள் கர்த்தர் நம்புங்க, விசுவாசிங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்துங்க. நீ கர்த்தரோடு இருந்து கர்த்தரை கீழ்ப்படிந்து அவர் துதிச்சுன்னு இருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். யோபு கூட கர்த்தர் இந்த யோபை பாதுகாத்தாரு. இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளை கூட ஏசப்பா இருக்காரு. நிச்சயமாக உங்களையும் பாதுகாப்பார். ஆமென்.